அதிமுக பொதுக்குழுல இன்னைக்கு அந்த கட்சியோடைய பொதுச் செயலாளர் பேசுறப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணி 210 இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு பேசியிருக்காரு. இல்லை, அவரு பேசலாம். அவருக்கு பேசுறதுக்கு எல்லா உரிமையிட்டு எல்லா கனவு காண்பதற்கான தகுதியும் இருக்கு. நல்லா கனவு காணட்டும், நல்லா பேசட்டும். ஆனால் ஒன்று மறந்துடுறாரு அவர். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. மக்கள் மிகவும் புத்திசாலிகள். அதுவும் தமிழ்நாட்டு மக்கள் சாதுரியமாக முடிவெடுப்பாங்க, தெளிவாக முடிவெடுப்பாங்க. நான் கேட்குறேன், இவர் எதை வச்சு மக்கள்கிட்ட இப்போ போக போகிறாரு? ஏற்கனவே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாட்டுடைய பெருமைகளையும் எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது, உரிமைகளை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னுட்டு உதயமின் திட்டத்தில் கையொப்பமிடலை, ஜிஎஸ்டியில் கையொப்பமிடலை, நீட்டு பிரச்சனையில் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. யூனிஃபார்ம் சிலபஸ் வந்த பிறகு தான் எங்கள் குழந்தைகளுக்கு எல்லோருக்குமான சமமான கல்வி வரும்பொழுது தான் நீட்டை கொண்டு வருவாங்க. ஆனால் இது எல்லோரையும் தாரை வார்த்தை கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகளை ஜிஎஸ்டியில் போய் கையெழுத்து போட்டார். கொரோனா பெருந்தொற்று காலத்தில் அவர் என்ன பணியாற்றினார் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. அதற்கு பிறகு உதயமின் திட்டத்தில் கையொப்பமிட்டால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்ட்டு அம்மையார் ஜெயலலிதா சொன்னாங்க. நான் சொல்லலை, இதை எதிர்கட்சிகள் சொல்லலை. உதயமின் திட்டத்தில் கையொப்பமிட்டால் மின்சார வாரியம் யூனியன் கவர்மெண்ட் ஒன்றிய அரசுக்கு சென்றுவிடும், ஒரு உரிமையும் இருக்காது. நாங்கள் ஏன் இவர் போய் கையொப்பமிட்டாரு? நீட்டு தேர்வு இங்கே கொண்டு வந்தால் தற்கொலைகள் வரும், மாணவ மாணவிகள் தற்கொலை பண்ணிக்குவாங்கன்னு சொன்னாங்க அந்த அம்மா. நீட்டு அனுமதிக்கவே இல்லை உயிரோடு இருக்க வரைக்கும். இவரை போய் நீட்டை அனுமதிச்சாரு. அப்படி ஜிஎஸ்டி, நான் இருக்கும் வரை ஜிஎஸ்டி வேண்டாம், நீங்கள் வரி பணத்தை சரியான முறையில் பகிர்ந்து கொடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் தானே தமிழ்நாட்டுடைய உரிமைகளை விட்டு கொடுத்தவர். சரி, இப்போ எடுத்துங்க உங்க கூட்டணி வச்ச பேர் கல்வி உரிமை. தமிழ்நாட்டுக்கான கல்வி உரிமையை, கல்விக்கான நிதியை சமக்ரா சிக்ஷால கொடுக்கணும். அவங்க 1000 சில்லற கோடி ஏன் கொடுக்காம இருக்காங்க? எதுக்கு கொடுக்காம இருக்காங்க? இது கேட்டாரா இது வரைக்கும்? பாஜக உங்களோட என்னுடைய கூட்டணி அதிமுக கூட்டணி வேணும்னா தமிழ்நாட்டு உரிமைகளுக்காக நீங்க குரல் கொடுக்கணும், எங்களுக்காக நீங்கள் இந்த பணத்தை கொடுக்கணும். உங்களுக்கும் திமுகவுக்கும் பிரச்சனை இருக்கலாம், மக்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை கிடையாது. மக்களுக்கான நிதி அது. நாளைய தலைமுறையை உருவாக்குகின்ற பள்ளி கல்வித்துறை சமக்கிர சிக்ஷா நிதியை நீங்க கொடுக்கணும்னு சொன்னாரா? இது வரைக்கும் வாயை திறக்க மாட்டேன்றாரு. காற்றாற்று வெள்ளம், வரலாறு காணாத, தமிழ்நாடு காணாத பெருமழை பெஞ்சது. தூத்துக்குடி மாவட்டம் முற்றிலும் அழிஞ்சது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், இந்த பக்கம் செங்கல்பட்டு எல்லாமே 2023 தத்தளிச்சது. இது வரைக்கும் ஒரு பைசா பேரிடர் நிதி கொடுத்துருப்பாங்களா? ஏன் கேட்கல? இபிஎஸ் தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நீ ஓட்டு கேட்க மட்டும் போவீங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைக்காக ஒன்றிய அரசு கிட்ட போராட மாட்டீங்க, மோடியே கேட்க மாட்டீங்க. அப்படின்னா எப்படி உங்களை மக்கள் ஏத்துக்குவாங்க? நீங்க என்ன சொல்லி போய் ஓட்டு கேட்க போறீங்க? 1000 ரூபாய் கொடுத்ததை பத்தி குறை சொல்றீங்க. மகளிர் உரிமை நிதியை, இது ஏற்கனவே தேர்தலில் கொடுத்த வாக்குறுதி. அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் 1000 ரூபாய் உரிமை நிதி திட்டத்தை கொண்டு வந்தார். சில பேர் தகுதி இல்லை என்று சொன்ன பிறகு அவர்கள் தகுதியானவர்களை தேர்ந்தெடுத்து இப்போ அதனுடைய எக்ஸ்பென்ஷன் போக போகுது. நீண்ட அந்த திட்டத்தை நீடிக்கிறாங்க. மகிழ்ச்சி அடைய வேண்டியது தானே, பெருமை அடைய வேண்டியது தானே. நீங்கள்லாம் எங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு 1000 ரூபாய் உரிமை நிதி கிடைக்கணும், இதில் போய் குறைகளும் குற்றங்களும் தேர்தலுக்காக தான் கொடுக்குறாங்க அப்படின்னா அப்ப தமிழ்நாட்டு மக்கள் பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்களா? என்ன நினைக்கிறீங்க நீங்க? தமிழ்நாட்டு மக்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்க வச்சு பார்க்கிறாரு? அவரு போன முறை உங்களுடைய ஆட்சி இல்லைன்னு தீர்ப்பு கொடுத்தாங்க 21ல். 24ல் பாஜக ஆட்சி இல்லைன்னு இந்திய மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற்றிருக்காங்க. இந்தியாவிலே இல்லாத வரலாற்று வெற்றி, இந்தியாவை கண்டிராத வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள். ஒரு நல்ல ஆட்சி நடக்குது, நல்ல கூட்டணி, நல்ல தலைவர்கள், இதுக்காக தான் வாக்களிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி வாக்களிப்பாங்க? 210ல் நீங்க 10க்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. பாஜகவை அழைத்து கொண்டு போய் ஒரு தொகுதியில் என்ன சொல்லி வாக்கு சேகரிக்க போறீங்க? என்னன்னு கேட்பீங்க நீங்க? ஊருக்குள்ள உங்களை மக்கள் விடுவாங்களா? மக்களுக்கான உரிமைக்காக நீங்க பேசுவதை நிறுத்திட்டீங்க, மக்களுக்காக போராட்டத்தை நிறுத்திட்டீங்க. என்ன பாஜக எழுதி கொடுக்குதோ அதை படிக்கிறீங்க, என்ன பாஜக சொல்லுதோ அதை கேட்குறீங்க. திருப்பரங்குன்றம் இஷ்யூ ஆகட்டும், லேட்டஸ்டா உங்களுடைய ஆட்சியில் தானே திருப்பரங்குன்றத்தில் அந்த இடத்துல விளக்கேற்றக்கூடாது, உச்சிப்பிள்ளையார் கோயிலோட தான் விளக்கேற்றணும், இதை தான் பாரம்பரியம், 100 ஆண்டுகளுக்கு மேலே இருக்குன்னாங்களே. நீங்கள் ஏன் அப்போ அப்பீல் போல? நீங்கள் அப்பீல் போயிருக்கலாம்ல, எதுக்கு போல நீங்கள்? அப்போ
உங்களுடைய காலத்தில் தானே ஒரு 2016 கார்த்திகை தீபம், 17 கார்த்திகை தீபம், 18, 19, 20 4 கார்த்திகை தீபத்தை உங்கள் ஆட்சியில் பார்த்தாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது அப்போல்லாம் நீங்கள் அங்கே கைது பண்ணலையா? யாரையுமே 144 போடலையா? அனுமதிச்சிங்களா? அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கெல்லாம் எதுவும் தெரியாது, மறந்துடுவாங்கன்றதுக்காக பேசுறீங்க. மாணவ மாணவிகளுக்கு 10 லட்சம் பேருக்கு லேப்டாப் கொடுக்கணும், வரவேற்கணும். நானே எதிர்க்கட்சியாக இருந்தால் கூட நான் வரவேற்பேன். அதை நம்முடைய மாணவர்கள், நம்முடைய குழந்தைகள் அவங்க கல்லூரிக்கு போகும்போது ஒரு லேப்டாப், நவீனமான ஒரு லேப்டாப் கிடைக்குதுன்னும் போது அதை வரவேற்கணும். வரவேற்க கூட மனசு இல்லாமல் இதுவும் தேர்தலுக்காகன்னா, அப்போ நீங்கள் கடந்த 10 ஆண்டு ஆட்சியில் செஞ்சதெல்லாம் தேர்தலுக்காக செஞ்சீங்களா? ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறீங்களா? ஆகையால் எதை பேசினாலும் பார்த்து பேசணும், நிதானமாக பேசணும். தமிழ்நாட்டு மக்களை அவ்வளோ குறைச்சி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மதிப்பிட முடியாது. இன்னும் 1.25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஒரு மிகப்பெரிய தீர்ப்பை 39க்கு 39 பாண்டிச்சேரி உட்பட 40க்கு 40 வெற்றியை கொடுத்தார்கள். ஆக நீங்கள் 10 தொகுதிகள் கூட வருவதற்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் பாஜகவுக்கு எதிரலை தமிழ்நாட்டில் வீசுகிறது. அதான் அராஜகம், ஆணவத்தின் உச்சி, என்ன வேணாலும் செய்வாங்க. அரசியலமைப்பு சட்டத்தை இவர்கள் பாதுகாப்பது இல்லை, பின்பற்றுவதும் கிடையாது. இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸ், இப்போது கூடுதலாக தேர்தல் ஆணையம், எலெக்ஷன் கமிஷன், இவங்கெல்லாம் வச்சுட்டு அரசியல் செய்யலாம். எவ்வளவு காலம் பண்ண முடியும்? ஹிட்லர் இப்படி தான் சொன்னார், பிரிட்டிஷ் மட்டும் இல்லை உலகத்தையே பிடிப்பேன்னார். அந்த ஆணவத்தின் உச்சம் என்ன நடந்தது? ஆகையால் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்தவரை தெளிவான முடிவு கொடுப்பாங்க. நல்லாட்சிக்கு தான் வாக்களிப்பாங்க, இந்தியா கூட்டணிக்கு தான் வாக்களிப்பாங்க. வலிமையான கூட்டணி இந்தியா கூட்டணி, மக்களுக்கான கூட்டணி. மக்களுடைய உரிமைக்காக நீ இடியை காமிச்சு பயமுறுத்தினாலும், சிபிஐ காமிச்சு பயமுறுத்தினாலும், இன்கம் டேக்ஸை காமிச்சு பயமுறுத்தினாலும், தேர்தல் ஆணையத்தை பயமுறுத்தினாலும் எந்தவித சலனங்களுக்கும் ஆளாமல் நேர்மையாக நெஞ்சுறுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்காக இந்தியா கூட்டணி தலைவர்கள் குரல் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து குரல் கொடுப்பார். அதுதான் சொல்றேன், பாஜக என்ன எழுதி கொடுக்குதோ அதை படிப்பாங்க. எஸ்ஐஆர்னா எஸ்ஐஆர்ல இன்னைக்கு எவ்வளவு தற்கொலைகள் இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்கு? எத்தனை தற்கொலைகள்? இப்ப தேர்தல் நடக்கிறதுக்கு 2-3 மாதங்கள் இருக்கு. இப்ப எதுக்கு எஸ்ஐஆர்? 2002ல் எஸ்ஐஆர் வந்துச்சு. அப்ப ஒரு வருடம் நடந்துச்சுல தேர்தலுக்கு பிறகு. இங்கேயும் தேர்தலுக்கு பிறகு நடத்துங்க. நாங்கள் தேர்தல் எஸ்ஐஆருக்கு எதிரானவர்கள் இல்லை. எஸ்ஐஆர் நடத்தக்கூடாது, நடத்துங்க. தேர்தலுக்கு பிறகு நடத்துங்க. 9 மாதம் எடுத்துக்கோங்க, ஒரு வருடம் எடுத்துக்கோங்க, பொறுமையாக நடத்துக்குங்க. இப்போ பள்ளி ஆசிரியர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், அரசு ஊழியர்கள் தற்கொலை வரைக்கும் போகிறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்கன்னா இதில் என்ன மகிழ்ச்சி அவங்களுக்கு? பிறரை வற்புறுத்தி துன்புறுத்தி மகிழ்ச்சி காண்பது தான் பாஜக. இவங்க 2001, 2, 2004, 5 நடத்துனீங்கல்ல, தேர்தலுக்கு பிறகுதான் நடத்துனீங்க, தேர்தலுக்கு முன்னாடி நடத்தல. இப்போ தேர்தலுக்கு பின்னாடி நடத்துங்க. அதை தான் கேட்கிறோம். இதை கேட்பதற்கு கூட துணிவில்லாத எடப்பாடி பழனிசாமி அவர்கள், பாஜக என்ன சொல்லதோ அவங்களுடைய மவுத் பீஸா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மக்கள்கிட்ட போய் என்ன கேட்பாரு, என்ன பேச போறாரு? தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுத்தீங்களா? தமிழ்நாட்டு நலனுக்காக குரல் கொடுத்தீங்களா? தமிழ்நாட்டு மக்களுக்காக குரல் கொடுத்தீங்க? எதுக்காக நீங்கள் குரல் கொடுத்தீர்கள்? பாஜக என்ன சொல்லுதோ, சங்கிகள் என்ன சொல்லுகிறார்களோ அதோடைய மவுத் பீஸா தான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் என்பது தான் உண்மை. தேங்க்யூ. இந்த விருப்ப மனுக்கள் தமிழகத்தில் முதல் கட்சியா அறிவிச்சு இப்போ வாங்குறீங்க, கட்டணம் இல்லைன்னு தடவை அறிவிச்சிருக்கீங்க, இணைய வழியாகவும் பதிவிறக்கம் செஞ்சுக்கலான்னு. இப்போ இந்த பத்தி இல்லை, நாங்கள் யாருக்கிட்டையும் பணம் வாங்கக்கூடாது, நன்கொடையாக கூட வாங்கக்கூடாது. ஏன்னா எங்களுடைய கட்சி தோழர்களுக்கும் தொண்டர்களுக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கணும், அந்த உரிமையை கொடுக்கணுன்றதுக்காக தான். சாதாரண ஏழைகள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது, நானும் அந்த வரிசையில் இருக்கணும் அப்படின்னு. அப்போ 5000, 10,000, 25,000 இப்படி பணத்தை ஃபிக்ஸ் பண்ணும்போது அவங்களால அந்த போட்டிக்கே வர முடியல. ஆகையால் அப்படிலாம் இல்லை, நீங்கள் எல்லோரும் உங்களுடைய விருப்ப மனுவை பெற்றுக்கொள்ளலாம், கையொப்பமிட்டு கொடுக்கலாம், தகுதியானவர்களை வேட்பாளர்கள் தெரிவிப்போம்னு நாங்கள் வாங்கியிருக்கோம். தேங்க்யூ.